எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் சிம்மராசி என்பர்களே, இந்த பதிவிலே இந்த காலகட்டம் என்பது மிக அற்புதமாக இருக்கிறது. குறிப்பாக 21 ஜனவரி முதல் இந்த 25 ஜனவரி வரை பொது தலைப்பு உக்ரம் பெறக்கூடிய உச்ச செவ்வாய். உச்ச செவ்வாய் என்பது உங்களுக்கு இப்போது லட்சுமி கடாட்சத்தை தரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற குரு பகவான், அந்த குரு பகவானுக்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய புதன் சுக்கிரனோடு இணைந்து இருப்பது, இது ஒரு மகாலட்சுமி யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை தரும். என்னதான் இருந்தாலும் அஷ்டமச்சனி காலம் என்று யோசிக்கவே தேவையில்லை. தன தானிய சம்பத்திற்கு அளவில்லை. ஏதோ ஒரு சிறு சிறு தடை, இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று ஏதோ ஒன்று இரண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு 1000 அருமைகளை தரக்கூடியதாய் சிம்மத்திற்கு அமைகிறது. எதை செய்தாலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு யோசித்து செய்து விட்டீர்கள் என்றால் போதும், அற்புதம். இந்த வாரத்தை ஏன் மயக்கம் அல்லது மனதளவிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், புதன் வியாழக்கிழமைகளிலே இணைவு என்பது சந்திரனோடு ராகு. ஏதோ பெரிய ஆசை, பெரிய விஷயங்களில் யோசித்து அதிலே இணைத்து கொள்ளாமல் சற்று பொறுமையா யோசிக்கும் போது வெற்றி. அடுத்தது புணர்ப்பு யோகம் அல்லது புணர்ப்பு தோஷம். சந்திரன் சனி பகவானோடு இணைவது. மனக்கவலைகளிலிருந்து அகன்று சீரிய சிந்தனையோடு திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி. இந்த நேரத்திலே கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது இந்த வாரத்திலே தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை காலை 23 ஜனவரி 2026 8:33 AM முதல் ஞாயிற்றுக்கிழமை 25/1/2026 மதியம் 1:36 PM வரை சந்திராஷ்டமம். அஷ்டமச்சனி காலத்திலே சந்திராஷ்டமம் என்றால் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏதோ ஒன்று மனதில் ஒன்றை யோசித்துக் கொண்டு வாகனம் ஓட்டுவதிலே கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட செய்யக்கூடிய வேலைகளிலும் கூட சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. புதிய உறவு வருவதற்கான வாய்ப்பு. இது எப்படி திருமண உறவாக இருக்கலாம், குழந்தை வரமாக இருக்கலாம், உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு புதிய நட்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் யோசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர் உழைப்பின் காரணமாக உங்களுக்கு இந்த வாரத்துல ஒரு ஓய்வு தேவைப்படும். அந்த ஓய்வு என்பது மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு எதை இது நாள் வரை நீங்கள் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, குறிப்பாக ஆன்மீக ரீதியிலே ஏதேனும் இறைவனை பற்றியோ இறை சிந்தனைகளை பற்றியோ தெரிந்து கொள்வதற்கு இந்த அஷ்டமச்சனி காலத்திலே வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்களிலே சிறிது நேரத்தை ஒதுக்கி பார்க்கும்போது, ஆன்மீக சிந்தனையில ஈடுபடும் போது வெற்றி என்பதற்கு மனதிற்கு அமைதி, உடலுக்கும் அமைதி. ஆகையினாலே உடலுக்கு அமைதி அல்ல, உடலுக்கு ஓய்வு. இது ஒரு அற்புதமாக இருக்கும். அதைத்தான் இந்த வெள்ளிக்கிழமை துவங்கி வெள்ளி சனி ஞாயிறு மதியம் வரை சந்திராஷ்டமம். இதுல தினந்தோறும் சற்று கூடுதலாக உங்களுடைய மன அமைதிக்காக யோகா தியானம் செய்வது, உடற்பயிற்சி. உடற்பயிற்சி என்றால் எளிய உடற்பயிற்சி. அதற்காக வெயிட் லிப்டிங் போன்ற விஷயங்களிலே ஈடுபடுவது என்பதும் தவறு. ஏனென்றால் அது அரிதினும் அரிதானவர்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போது நாம் ஏன் நடைபயிற்சி என்று சொல்கிறோம் என்றால், அந்த காலத்திலே, அந்த காலம் என்பது ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு முன்பு எல்லாமே மனிதனுடைய அந்த பிசிக்கல் ஒர்க், உடல் உழைப்பின் மூலமாக வந்தது. ஆனால் இன்று எல்லாம் எளிமையாக்கப்பட்டு விட்டது. சமையல் செய்ய வேண்டும் என்றாலும் கூட விறகு சென்று பொறுக்க வேண்டும், அல்லது விறகு சென்று வாங்கி வர வேண்டும். விறகை அமர்ந்து அதை பத்த வைத்து எரித்து பொறுமையாய் சமையல் செய்யக்கூடிய காலம் 50 ஆண்டு 60 ஆண்டு காலத்திற்கு முன்பு நாம் தமிழ்நாட்டிலும் இருந்தது, உலக அளவிலே அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்று எல்லாவற்றிற்கும் வசதி வந்துவிட்டது. ஆகையினால் உடற்பயிற்சி. நிச்சயமாக இந்த உடற்பயிற்சியை நீங்கள் இந்த அஷ்டமச்சனி காலத்துல சந்திராஷ்டம தினங்களில செய்வது, அமைதியான முறையில ஒரு கூடுதல் நேரத்தை ஒதுக்கி ஓய்வு எடுப்பது, இவையெல்லாம் முக்கியம். தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்பு. ஏனென்றால் 6ஆம் இடத்திலே அற்புத கிரக இணைவு என்பது ஏதோ கையிலே பொருளை தந்துவிடும். ஆகையினால் அதிலே தேவையற்ற பொருட்களை வாங்காமல் இருப்பது மிக மிக முக்கியம். யாரிடமாவது பணம் தருவது அல்லது பெறுவது, கடன் வாங்குவது தவிர்ப்பது இந்த வாரத்துல மிக மிக நல்லது. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகுவோடு தான் சந்திரன் இணைகிறார். ஆகினால் எப்போதுமே பொதுவிலேயே ஆணாதிக்க போக்கு அல்லது ஆதிக்க போக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிம்மத்திற்கு ஆகாது. கோபப்படாமல் ஒரு வேலையை செய்ய பாருங்கள். உங்களுடைய படிப்பிலே மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த கவனம் செலுத்துவது என்பது மிக முக்கியம். கல்வியிலே நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி மதிப்பெண் வேண்டுமென்றால் உழைப்பு.
தன்னலம் கருதாத உழைப்பு. எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய வாரமாக அமையும். 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறார், அஷ்டம சனி என்று இருந்தாலும் கூட உங்களுடைய வேலைகளிலே எந்த விதமான கோபதாபங்களை காட்டாமல் பொறுமையாய் இருந்து நிதானத்தோடு செயல்பட்டு விட்டீர்கள் என்றால் அஷ்டம சனியினுடைய கஷ்டங்கள் எல்லாம் அல்ல. இதிலே உங்களுக்கு தங்கம் குவிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார். பொறுமை என்பது நிச்சயமாக வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். இந்த அற்புதமெல்லாம் முதலீடு மற்றும் செலவுகளுக்கு வழிவகுக்கும். அதாவது எந்த அற்புதமெல்லாம் இந்த 6ஆம் இடத்து இணைவு, பவகிரக இணைவு என்பது பல நிலைகளிலே பணம் வரும். ஆகையினாலே செலவுக்கும் வழிவகுக்கும், முதலீடுக்கும் வழிவகுக்கும். முதலீடு செய்யும் போது உங்கள் கைகளிலேயே இருக்கக்கூடிய விஷயங்களை தங்கம், வெள்ளி, ஒரு நிலம் வாங்கி வைப்பது, அதை சீராக சரி செய்து சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வைப்பதெல்லாம் இப்போது ஆகும். விற்காத நிலம் விற்கும், அதிலே பணம் வரும். வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி எடுத்தால் வெற்றி என்பது இருக்கும். சூரியனுக்கான வழிபாடு, அதிகாலையில் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து அர்க்கியம் செய்வது மனதை மகிழ்ச்சியாக வைக்கும், உடலை தெம்பாக வைக்கும். அந்தந்த நாள் முழுவதுமே உற்சாகமாக இருக்கும். அடுத்து புதன்கிழமை தை 7 ஜனவரி 21 2:47 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. அவிட்ட நட்சத்திரம் 1:58 PM வரை, பிறகு சதயம். பகல் 1:58 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். எதிபாத ஸ்ரார்த்தம். பகல் 2 மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்ய தடையில்லை. அடுத்தது வியாழக்கிழமை தை 8 ஜனவரி 22 2:28 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. சதயம் நட்சத்திரம் 2:26 PM வரை, பிறகு பூரட்டாதி. மதியம் 2:26 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். தனிய நாள், சுபகாரியங்கள் செய்ய கூடாத நாளாக அமைகிறது. பகல் 3 மணி வரை செய்யக்கூடாது, அதன் பின்னர் செய்யலாம். மாத சதுர்த்தி தில சதுர்த்தி. எள் அன்னம் செய்து இன்று இறைவனை வழிபட்டு நீங்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள். நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள். வரகுந்த ஜெயந்தி. வரகுந்த என்றால் அது ஒரு பூ, உங்களுக்கு தெரிந்த மல்லிகை பூ. ஆகையினால் வரகுந்த சதுர்த்தி, மல்லிகை வைத்து இறைவனை வேண்டுவது, விநாயகர், பெருமாள், உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டுவதன் மூலமாக அருள் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது வெள்ளிக்கிழமை தை 9 ஜனவரி 23 1:46 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. பூரட்டாதி நட்சத்திரம் 2:32 PM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். வசந்த பஞ்சமி. மாக மாத வளர்பிறை மிக மிக சிறப்பானது. திருமணமாகாத ஆண் பெண்கள் பூஜை செய்வதன் மூலமாக விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ரதி மன்மத பூஜை செய்வது வெற்றியை தரும். கலத்திர தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய ஏற்ற நாள். கலசம் வைத்து அல்லது ரதி மன்மத சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும். திருமண பந்தம் என்பது விரைவிலே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திர தினம், அதனால் தோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாள். அடுத்தது சனிக்கிழமை தை 10 ஜனவரி 24 12:40 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 2:15 PM வரை, பிறகு ரேவதி. 2:15 வரை சித்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். சஷ்டி விரதம், முருகனுக்கான வழிபாடு செய்ய இது மிக மிக ஏற்ற நாளாக இருக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அனைவரும் முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும், பசுவிற்கு உங்களுடைய கரங்களால் தீவனம் தருவதற்கு மிக ஏற்ற நாளாகவும், இதனால் புண்ணியங்கள் சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தை 11 ஜனவரி 25 11:10 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ரேவதி நட்சத்திரம் 1:35 PM வரை, பிறகு அஸ்வினி. 1:35 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். இந்த நாள் கரிநாள், பானு சப்தமி, விஜய சப்தமி, வைவஸ்வத மன்வாதி. இது மன்வாதி புண்ணிய தினமாக அமைகிறது. ரத சப்தமி, விஸ்வக சப்தமி விரதம். அதாவது சோகம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சப்தமி விரதம் என்பது பொதுவாக சந்தான சப்தமி அல்லது ரத சப்தமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது குழந்தைகளின் நலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காகவும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும். இதில் சூரிய பகவானை, சிவ பார்வதியை வேண்டுவதன் மூலமாக இந்த நாளில வெற்றிக்கான வழி, சந்தான பாக்கியம் கிடைக்கும். குழந்தை வரம் என்பது அற்புதமாய் அமையும். பாவங்கள் நீங்கிடும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், செல்வம் பெருகும், நல்ல குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவை லைக் செய்யுங்கள்,
உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.